அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், வள்ளியூர், பூரணகிரி குடைவரை கோவில் 1500 ஆண்டுகளுக்கு மேற்பழமையான புனித தலம். இது தென் தமிழகத்தின் மணிமகுடமாக விளங்குகிறது. வள்ளி தேவியின் வாழ்விடம் என பக்தர்களால் போற்றப்படுகிறது. பூரணகிரி குடைவரை கோவில் தென் தமிழகத்தின் மணிமகுடமாக விளங்குகிறது. திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இத்தலம் முருகப்பெருமான் வள்ளியுடன் குடித்தனம் நடத்திய புனித தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இக்கோவில் வள்ளி மற்றும் தெய்வானை தேவியரின் சந்நிதி கொண்டுள்ளது. வள்ளியூர் தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது திருநெல்வேலியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் கன்னியாகுமரிக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 44 உள்ளது. சாலை வசதி சிறப்பாக உள்ளதால் பக்தர்கள் எளிதில் அடையலாம். அருகிலுள்ள நகரங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம். புராணங்கள் கூறுவதன்படி முருகப்பெருமான் கிரவுஞ்ச மலையை வேலால் தாக்கி சிதறச் செய்தார். அதன் துண்டுகள் தென் திசையில் விழுந்ததில் வள்ளியூர் மலை உருவானது. இந்த மலை ஓம் வடிவத்தில் அமைந்துள்ளது. முருகனின் குடியேறிய காரணத்தால் இதற்கு பூரணகிரி என்ற பெயர் சூட்டப்பட்டது. வள்ளியூர் என்ற பெயர் வள்ளி தேவி வாழ்ந்த இடம் என்பதால் வந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் முடித்த முருகப்பெருமான் தென்கோடியில் உள்ள பூரணகிரி மலையில் குடியேறினார். இதனால் வள்ளியூர் என்ற பெயர் உருவானது. விஷ்ணுவின் கண்களிலிருந்து பிறந்த சகோதரிகளில் முதல் அமிர்தவல்லி முந்தைய பிறவியில் தேவையணியாக இருந்தாள் மற்றும் முருகனின் முதல் மனைவியாக ஆனாள். இரண்டாவது சகோதரி சுந்தரவல்லி முந்தைய பிறவியில் வள்ளியாக இருந்தாள். வேட்டையாடியின் மகளாக முருகனை மணந்தாள். அகத்தியர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியதால் வள்ளி தேவையணியை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டாள். வள்ளியூர் கோவிலின் தனிச்சிறப்புகள் பல வகை. முருகன் குகைக்குள் அருள் பாலிப்பது, வள்ளிக்கு தனி சந்நிதி, 4 திருக்கரங்களுடன் வைரவேல், சூர சம்ஹாரம் இல்லாமை ஆகியவை இத்தலத்தின் அரிய அம்சங்கள். இவை தமிழ்நாட்டின் மற்ற முருகன் தலங்களிலிருந்து வித்தியாசமாக்குகின்றன. சரவணப் பொய்கை முருகப்பெருமான் தனது வேலால் உருவாக்கிய புனித தீர்த்தம் வள்ளி தேவியின் சிவபூஜைக்காகவும் தாகம் தணிக்கவும் அமைந்துள்ளது. இது வள்ளியூர் திருக்கோவிலில் ஒரு சிறப்பான தீர்த்தமாகும். இந்த நீர்நிலை இயற்கையாக குகைக்குள் சுரந்து கோடை காலத்திலும் வற்றுவதில்லை என்பது அதிசயமான உண்மை. வள்ளியூர் கோவிலில் 4 முக்கிய சந்நிதிகள் உள்ளன. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, தனி சந்நிதி வள்ளி பிராட்டி, ஜெயந்தீஸ்வரர் சிவன் மற்றும் தெய்வானை அம்மன். இவை பக்தர்களுக்கு அரிய தரிசனங்களை வழங்குகின்றன. ஒரே கோவிலில் முருகன், வள்ளி, தெய்வானை, சிவன் ஆகிய 4 தரிசனங்களையும் பெறலாம். வள்ளியூர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல சிறப்பான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சித்திரை திருவிழா 10 நாட்கள், பிரம்மோற்சவம், தேரோட்டம். வைகாசி விசாகம் 10 நாட்கள், வசந்த உற்சவம், கந்த சஷ்டி சிறப்பு பூஜைகள், கார்த்திகை தெப்பம், கார்த்திகை மாத கடைசி வெள்ளி அன்று சரவண பொய்கையில் தெப்பத் திருவிழா. வள்ளியூர் முருகனை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களால் போற்றி வழிபட்டார். இத்தலம் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. திருப்புகழ் பாடல்கள் ஆழமான தத்துவ உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. அகஸ்தியர் மற்றும் இடைக்காட்டு சித்தர் போன்ற மாமுனிவர்கள் இங்கு வழிபட்டனர். இதனால் ஆன்மீக உயர்வு அதிகரிக்கிறது. பூரணகிரி மலையின் தனிச்சிறப்புகள் 4 அதிசயங்களை கொண்டுள்ளது. மலை ஓம் வடிவத்தில் அமைந்துள்ளது. கிரவுஞ்ச மலை துண்டு தென் திசையில் விழுந்த இடமாக புராணம் கூறுகிறது. இந்த குன்று அசுரனின் தலைப்பாகம் என்றும் வெற்றியின் சின்னமாகவும் போற்றப்படுகிறது. முருகப்பெருமான் வந்ததால் பூர்ணம் என பெயர் பெற்றது. வள்ளியூர் முருகனை தரிசிப்பவர்களுக்கு வாழ்வில் குறையின்றி நலமாக அமையும் என்பது ஐதீகம். திருமணத்தடை நீங்க இல்லற வாழ்வு சிறக்கும். அகத்தியருக்கு வேதம் உபதேசித்த தலத்தில் வழிபட கல்வி, ஞானம், வெற்றியையும் பெறலாம். பக்தர்கள் இதை உறுதியாக நம்புகின்றனர். வள்ளியூர் கோவிலில் பக்தர்கள் முதலில் சரவணப் பொய்கையில் தீர்த்தம் வாங்கி தங்களை தூய்மைப்படுத்துவர். குகைக்குள் நுழைந்தவுடன் சிவபெருமான் ஜெயந்தீஸ்வரர் தரிசனம் கட்டாயம். குடும்பத்துடன் வருபவர்கள் வள்ளி சந்நிதியில் மாலை பூசாத்தி வழிபடுவது சிறப்பு. முருகப்பெருமானை கல்யாண கோலத்தில் தரிசித்து மனமுருகி வேண்டுவது பக்தியின் முடிவு. வள்ளியூருக்கு
திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி நகரங்களிலிருந்து நேரடி பேருந்து வசதி உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 44 நெடுஞ்சாலையில் சொந்த வாகனத்தில் வரலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் வள்ளியூர். கோவில் திறப்பு நேரம் காலை 6 மணி, மூடல் இரவு 8:30 மணி. திருவிழா காலங்களில் நேரம் மாறலாம். முன் கோவில் நிர்வாகத்திடம் உறுதி செய்யவும். பக்தர்கள் வள்ளியூர் முருகனை பற்றி பகிரும் அனுபவங்கள் ஆழமானவை. நாகர்கோவில் பக்தர் திருமணத்திற்காக வேண்டிய போது 6 மாதத்தில் திருமணம் நடந்தது. திருநெல்வேலி பக்தர் குகைக்குள் அமைதியை உணர்ந்தார். கன்னியாகுமரி பக்தர் சரவண பொய்கையில் தீர்த்தம் வாங்கி மன நிறைவை அடைந்தார். இத்தலம் பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை வழங்குகிறது. வள்ளியூர் காதலின் கோட்டை, அருளின் ஊற்று. 1500 ஆண்டுகளாக தென் தமிழக பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறது. முருகன் வள்ளி காதல், அகத்தியருக்கு வேதோபதேசம், சகோதரி பிணைப்பு ஆகியவை ஒரே தலத்தில் அமைந்துள்ளன. இது முருகன் வள்ளி காதல் வாழ்ந்த புனித இடம். 1500 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு வரம் அளிக்கும் திருத்தலம்.